இன்று முதல் எனது சுற்றுப்பயணம் 14ஆம் தேதி வரையில் தொடர்ந்து தமிழ்நாடு எங்கிலும் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறேன். இன்று மாலை திண்டிவனம் தொகுதியில், மாலை காட்டுமன்னார்குடி தொகுதியில், காலையில் குறிஞ்சிப்பாடியில் மாண்புமிகு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களின் வேட்புமனு தாக்கலில் பங்கேற்கிறேன். அதன் பின்னர் காட்டுமன்னார்குடி வேட்பாளராக போட்டியிட இருக்கிற ஜோதிமணி இளையபெருமாள் அவர்களின் வேட்புமனு தாக்கலில் பங்கேற்க இருக்கிறேன். தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடும் தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். மேலும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கும் ஆங்காங்கே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளேன். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழகத்திலும் பாண்டிச்சேரியிலும் வெகு மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று பெரிதும் நம்புகிறேன். தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தமிழ்நாட்டில் மதவாத சக்திகளுக்கு இடமில்லை, வெறுப்பு அரசியலுக்கு இடமில்லை என்பதை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல புதுச்சேரியிலும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மக்கள் பேராதரவை நல்குவார்கள், மாபெரும் வெற்றியை தருவார்கள். சட்டமன்றத்தில் இருந்தால் விளிம்பு நிலை மக்களுக்கான பிரச்சனைகளை இன்னும் அழுத்தமாக பேச முடியும் என்ற ஒரு நம்பிக்கை. அதன் அடிப்படையில் நான் போட்டியிடுவது என்று முடிவெடுத்தேன். ஆனால் அதன் பிறகு எங்கள் கூட்டணியின் நலன்களை பாதிக்கும் வகையிலான திட்டமிட்ட வதந்திகளை அல்லது அவதூறுகளை பலரும் பரப்பிய நிலையில் அது என்னை மறுபரிசீலனை செய்ய வைத்தது. நான் எங்கள் கூட்டணியின் வெற்றியை சந்தேகிக்கிறேன் என்பதை போன்ற ஒரு தோற்றம். இதை சிதறடிப்பதற்கு பலரும் முயற்சித்த நிலையில் அதை பாதுகாத்த பொறுப்பு அல்லது பங்களிப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. பாதித்துவிடக் கூடாது என்ற பொறுப்புணர்வோடுதான் இப்போது நான் விலகி இருக்கிறேன். போட்டியிடுவதில்லை என்ற முடிவை எடுத்திருக்கிறேன். இது அதீதமான கற்பனை, ஆதாரமில்லாத கற்பனை, பொருத்தமில்லாத கற்பனை, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகிற கற்பனை. அது அவங்களுடைய அரசியலுக்காக பேசுறாங்க. நான் அந்த தோழர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் போனதற்கு காரணம் மற்றவர்களுக்கு, புதியவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பளிக்கலாம் என்கிற ஒரு சமூக நீதி பார்வைதான். எப்போதும் விடுதலை சிறுத்தைகளை குறிவைப்பது, இந்த கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவது எதிர்கட்சிக்காரர்களுக்கான கடமையாக, பொறுப்பாக இருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது. அது எடுபடாது. திருமாவளவன் அப்படிப்பட்ட வதந்திகளுக்கு ஒருபோதும் இரையாக மாட்டார். தமிழ்நாடு கவர்னர், தமிழ்நாடு ஆளுநர் இப்ப நமக்கு நடத்தை விதிகள் நடைமுறையில் இருக்கின்றன, தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறையில் இருக்கின்றன, மாடல் கோட். ஆனால் அவர் வெளிப்படையாக பிஜேபி மற்றும் RSS அடையாளம் உள்ள இயக்கங்களின் நிகழ்ச்சிகளில் எல்லாம் பங்கேற்கிறார். அந்த தலைவர்கள் எல்லாம் வெளிப்படையாக அழைத்து பேசுகிறார். இது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது. இதை கண்டித்து தமிழ்நாட்டில் இருக்கிற தலைமை தேர்தல் அலுவலர் CEO அவருக்கும், டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையர் அவருக்கும் எங்கள் கூட்டணி கட்சிகளின் சார்பில் புகார் அனுப்பியிருக்கிறோம். அவர் இவ்வாறு செயல்படுவது நடத்தை விதிகளுக்கு முரணானது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது அவரை இந்த பொறுப்பு கவர்னர் என்கிற பொறுப்பிலிருந்து மாற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு வேண்டுகோள் விடுக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில பாண்டிச்சேரிக்கான அரசு லோகோவை, அந்த இலட்சணையை மாற்றப் போவதாக அறிவித்திருப்பது ஏற்புடையதல்ல. புதுவை மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் புதுச்சேரிக்குள்ளேயும் சகோதரத்துவத்தை சிதைக்க பார்க்கிறார்கள். மதவாத அரசியலை உயர்த்தி பிடிக்க விரும்புகிறார்கள். அதற்கான ஒரு அடையாளமாகத்தான் இந்த வாக்குறுதி அமைந்திருக்கிறது. புதுச்சேரி மக்களை கவர்வதற்காக
தேர்தல் அறிக்கையிலே பல வாக்குறுதிகளை பிஜேபி அளித்திருக்கிறது. எத்தனை வாக்குறுதிகளை அளித்தாலும், எவ்வளவு சித்து வேலைகளை செய்தாலும், தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் மதவாத அரசியலுக்கு, மதவெறி அரசியலுக்கு, வெறுப்பு அரசியலுக்கு இடமில்லை என்பதை தேர்தல் களத்தில் மக்கள் உறுதிப்படுத்துவார்கள். பாண்டிச்சேரியிலும் அவர்கள் படுதோல்வியை தழுவுவார்கள்.